ஆண்டவரும் உலக ரட்சகரும் இருக்கிற இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர். இந்த செப்டம்பர் மாதத்தை காண செய்த தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரங்களையும் நன்றிகளையும் செலுத்துவோம். இந்த மாசத்துக்குரிய வாக்குத்தத்த வசனம் யோசுவா 1வது அதிகாரத்தில் 9வது வசனம் இப்படி ஆய் சொல்லுகிறது, நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலன் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று. இந்த மாதம் நீங்க எங்க போனாலும் சரி, கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களோடு உண்டு. வருடத்துல 1வது நாள் கொடுத்த வாக்குத்தத்தம் முதல் இன்றைக்கு கேட்கிறதான இந்த வார்த்தை வரை கர்த்தர் உங்கள் ஆம் என்றும் ஆமென் என்று வார்த்தையை நிறைவேற்றுகிற மாதமாய் இந்த 9வது மாதத்தை கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வதித்து தருவாராக. திகையாதீங்க, கலங்காதீங்க, புலம்பாதீங்க. அந்த இஸ்ரவேல் ஜனங்களை யோசுவா நடத்தி வரப்ப மோசேக்கு அப்புறம் அநேக வனாந்தரம் போராட்டம் தான். ஆனா யோசுவாவுக்கு ஒரே ஒரு நம்பிக்கை இருந்து, நான் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை மிதிப்பேன், கர்த்தர் எனக்கு கொடுப்பேன்னு சொன்னதை கொடுப்பார் என்ற அந்த நம்பிக்கை யோசுவா இடத்துல இருந்தது. அதன் நிமித்தமாய் அவனை கர்த்தர் ஆசீர்வதித்தார். இன்னைக்கு அதே விசுவாசம் கூட இருக்கும்போது காத்திருப்பு நாட்கள்ல நீங்க அமர்ந்துருங்க. இந்த காத்திருப்பு நாட்கள் கர்த்தர் உங்களுடைய அறிக்கட்டை உயர பண்ணுகிற மாதம். கர்த்தர் உங்கள் ஆரோன் கோல் துளிர்த்த உங்க கோல் துளிர்க்கிற மாதம். நன்மையினாலும் கிருபையினாலும் கர்த்தர் உங்களை அலங்கரித்து ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து எல்லையை பெருக்குவாராக. இயேசுவின் நாமத்தில் கட்டளை இடுகிற ஆண்டவரே, கேட்கிறதான வீடுகளில் ஆம் என்றும் நடக்கட்டும். இந்த வீடுகள் அப்பத்தை தண்ணீர் ஆசீர்வதிங்க. இந்த மாத தேவைகளை கர்த்தர் சந்திப்பீராக. போதுமானவராக இருந்து வழி நடத்துங்க ஆண்டவரே. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.